வணக்கம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு சினிமா பார்த்தேங்க. அதில் ஒரு அரசியல்வாதி பேசுவாங்க. என்ன பேசுவான்னா, ஒரு பணம் ரூபா கொடுக்கறது அந்த காலத்தில் ட்ரெண்டு. இப்போ கவுண்டிங்கே நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னா, என்னங்க ஜனங்கள்லாம் உங்களை இது பண்ண மாட்டாங்க, துப்ப மாட்டாங்களா? காரின்னா துப்பினா தொடச்சிப்போம் அப்படின்வாங்க. இதை பற்றி தான் சொல்கிறேங்க. மகாத்மா காந்தி என்ன பண்ணாருங்க, ட்ரெயினில் இருக்காருங்க. அவருக்கு முன்னாடி ஒரு கேபிலியோலா அவன் உக்காந்துன்னு இருக்கான். வெத்தலை பாக்கு போட்டுட்டு அப்படியே மூச்சு மேலே துப்பினாங்க. அவன் காந்தி ஒன்றும் பண்ணலைங்க. துப்பின அதை எடுத்து தொடச்சாருங்க. அவன் மறுபடியும் துப்பினாங்க, மறுபடியும் தொடச்சாரு. என்னான்னு காந்தி அவனை கேட்கலைங்க. சரி, இவனுக்கு அதே மாதிரி தான் நினச்சிட்டு வந்துட்டாருங்க. வரும்போது 2 ஸ்டேஷன் அவன் கேட்கவே கேட்டான். ஏயா நான் துப்பின்னா உனக்கு கோவம் வரல, ஃபைட் பண்ண வரையா அப்படின்னு கேட்குறான். சிரிச்சுன்னு அவரு தான் ஒரு சிரிப்பு தெரியுமா உங்களுக்கு, ஒரு சிரிச்சுன்னே பேசாமல் இருந்துட்டார். அடுத்த ஜங்ஷன் வந்ததுங்க. காந்தி அப்போ காந்தி தான், மகாத்மா காந்தி கிடையாது. அடுத்த ஜங்ஷன் வரும்போது இறங்கினார். ஒரு 15 பேர் காந்தி காந்தி காந்தின்னு வந்தாங்க. இந்த துப்பினான காமெடியோலா அவனும் அந்த வண்டியில் இறங்கினான். எல்லோரும் காந்தியை பார்த்து கும்பிடும்போது அவன் என்ன பண்ணான், சாஷ்டாகமாக காந்தி காலில் விழுந்தான். காந்தி காலில் விழுந்து, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், அது ஒரு திமிரில் பண்ணிட்டேன் வயசுன்ட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன செய்யணுன்றான். ஒன்றும் பண்ண வேணாம், உன்னை யாராவது இதை மாதிரி ஹர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள மன்னிச்சிரு, எத்தனை முறை ஒன்றாலும் மன்னிச்சிருன்னா. புரியுதுங்களா? அது இந்த வீடியோலேருந்து நான் சொல்கிறது கோபம் மனுஷனுக்கு சத்ரு. புரியுதுங்களா? எந்த சூழலின் நிதானத்தை விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.